இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து ஒரு பாதையில்லா பயணத்துக்காக. ஃபர்ஸ்ட் நகர்ல இருந்து வெளியே வந்தோம், அப்புறம் ஹைவே, அதை விட்டா மாநில நெடுஞ்சாலை, அதை விட்டா கிராம நெடுஞ்சாலைக்கு போயிட்டு வழியே பாதையே இல்லாத பல ஆண்டு காலமா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு கிராமத்துக்கு தான் போக போறோம். அந்த கிராமத்துக்கு போயிட்டு ஒரு நாள் தங்கி அந்த கிராம மக்களோட வாழ்வியல் என்ன, அவங்க சந்திக்கிற என்னன்னு தான் பார்க்க போறோம். அது எந்த கிராமன்றது நான் இங்கிருந்தே காட்ட போறேங்களா. நான் இப்போ நின்றுட்டு இருக்குது வேலூர் கிரீன் சர்க்கிள் பக்கத்துல நின்றுட்டு இருக்கிறேன். எனக்கு பின்னாடி தூரத்துல மலைத்தொடர் நீட்டா ஒரு 2 மலைத்தொடர் தெரியும். இந்த சின்னதா தெரிகிற மலைத்தொடர், அதுக்கு பின்னாடி ரொம்ப நீட்டமா இருக்கிற மலைத்தொடருக்கு தான் நம்ம போக போறோம். அந்த மலைத்தொடர்ல அல்லேரிக்கு அடுத்து மருதவள்ளி மேடுன்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்கு தான் இப்போ நம்ம போக போறோம். ஊசூர் பகுதி, வேலூர்ல இருந்து அப்துல்லாபுரம்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி பக்கம் எடுத்து நம்ம வந்து வந்தோம்னா இப்போ நின்றுட்டு இருக்கு வந்து ஊசூர் பகுதி. இந்த ஊசூர் பகுதியிலிருந்து இந்த வழியா நோக்கி தான் அத்தியூர் வழியா தான் நம்ம போக வேண்டிய கிராமத்துக்கு போறோம். மற்றவங்களுக்கு வேணா இந்த கிராம மக்களுக்கு வந்து அது சாதாரணமான பயணமா இருக்கலாம். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் கடினமான பயணம் தான். அதனால நம்மளுக்கு என்ன தேவையோ அது வந்து இந்த பகுதியிலேயே வாங்கிக்கினதான் உண்டு. ஏன்னா இதுக்கப்புறம் போனால் செல்ஃபோனும் டவர் எடுக்காது, கடையும் இருக்காது, பெருசாக நமக்கு தேவையானது எதுவும் இருக்காது. அதாவது முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தேவையானதை இங்கே வாங்கிட்டு போயிடுவோம். அண்ணா வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்குண்ணா. இப்போ இந்த உங்க ஊருக்கு எப்படி போக போறோம்ண்ணா? நம்ம எங்க ஊருக்கு இதுதானா வழி. இப்போ இதை தாண்டி வேற வழி இல்லைங்கண்ணா? தாண்டி வேற வழி இல்லை, இதை வழி தான் போய் ஆகணும். இப்போ நாங்க எப்படி போக போறோம்? அதுல நாங்க கூட்டு போனா மட்டும் தான் உங்களால மேல வர முடியும். ஆனா நீங்களே போனோம்னா இந்த வழியில் போக முடியாது. இப்போ நாங்க ஒருவேளை நாங்க ஓட்டு ட்ரை பண்ணோம்னா? நீங்க ட்ரை பண்ணலாங்க, கொஞ்சம் சில்பாச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க. பாதை வந்து டேஞ்சரா இருக்கு. எவ்வளவு காலமா இந்த ரோட பயன்படுத்துறீங்க? இந்த வந்து காலங்காலமா பயன்படுத்திருக்காங்க. எங்க தாத்தாவுக்கா தெரியாதுன்றாங்க. அதுக்கு முன்னாடி இருந்தா இந்த வழி வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. 3 தலைமுறையா இதெல்லாம் வந்து போயின்னு வந்துருக்காங்க. இப்ப நம்ம நின்றுட்டு வந்து அத்தியூர் அடுத்த அந்த கலங்கமேடுன்ற ஒரு கிராமம் தான். இவங்க சொல்லி இருக்கிறத பார்த்திருப்பீங்க. இப்ப இந்த பக்கம் இருக்குது இல்லையா, இந்த ரோட்ல தான் நம்ம போக போறோம். இப்ப நம்ம போயிட்டு இருக்கிற பாதையே வந்து இதை தான் இந்த மக்கள் வந்து காலங்காலமா ஷார்ட்கட்டா பயன்படுத்திட்டு வராங்க. இவங்களுக்கு இன்னொரு பாதைன்னு பாத்தீங்கன்னா அல்லேரி மலைக்கு மேல மருதவள்ளி மேடு அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. மருதவள்ளி மேட்ல இருந்து அங்கிருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் அல்லேரிக்கு போயிட்டு அல்லேரியிலிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் கீழே வந்து அணைக்கட்டு வழியா வரணும். அதுதான் அவங்களுக்கான சாலை வசதி. ஆனா அது ரொம்ப லாங்கு. இப்ப நம்ம போயிட்டு இருக்கிற ஊருக்கு மருதவள்ளி மேட்டுக்கு வந்து ரொம்ப லாங்கு. இது வந்து 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் வந்துடும்ன்றாங்க. இந்த பாதையை தான் அந்த மக்கள் வந்து பயன்படுத்திட்டு வராங்க. ஆரம்பத்துல அந்த கிராம மக்களே தான் வண்டியில கூட்டு போறேன் வாங்க, உங்களால ஓட்ட முடியாதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் இப்ப என்னதான் இருக்குது இந்த ரோட்ல, நம்மளே ஓட்டி பாத்துடலான்ற ஒரு சவால், ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டு தான் இந்த பைக்கவே நானே ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 கிலோமீட்டருக்கு உள்ளதான் வந்திருப்போம். அந்த 1 கிலோமீட்டருக்கே முடியல, வண்டி வந்து விழுது. நான் வந்து விழுறேன், ஓரங்கட்டி ஆச்சு வண்டியை. இங்கே பாருங்களா, இதில் தான் வண்டி ஏற்ற முடியல. ஒரு சில இடத்துலலாம் ஏறி இறங்கி தள்ளிட்டு தான் வந்தேன். ஒன்று இந்த ரிஸ்க்கு, இன்னொரு பக்கம் இங்கே பக்கம் பாருங்க, கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பள்ளத்தாக்கு. இங்கே பாருங்கள், அந்த பள்ளம் தெரியுதுயா. ஒன்று ரோட்டில் விழ வேண்டி இருக்கும், இல்லாட்டி ஓட்ட தெரியாதவங்க நம்மள மாதிரி ஆள் புதுசாக வந்தால் இந்த பக்கம் பள்ளத்தில் விழ வேண்டி இருக்கும். உண்மையிலே
என்னால் வந்து ஓட்ட முடியல. அதனால என்னோட பைக்கு, என்னோட பேகு எல்லாத்தையுமே வந்து இங்கே இருக்கிற மலை கிராம மக்கள்கிட்ட கொடுத்து அமிச்சிட்டு அவங்க மேலே கொண்டு போயிட்டாங்க. நாங்கள் வந்து இப்போ மலைய மக்கள் வந்து இருந்தோம் சார். பல காலமாக அங்கே தான் இருக்கோம். எங்கள் அப்பா, அவங்க அப்பா, முப்பாட்டன் தலைமுறையிலேருந்து இருக்கும் சார். நாங்கள் இன்னைக்கு வந்து எங்களுக்கு இந்த வழி பாதை சரியில்லை. குடி தண்ணி கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப வேஜாரு. எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா உங்களுக்கு எவ்வளோ புண்ணியம் சார். இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் கீழே எல்லாம் வீடு கட்டணும் வந்துடலாம். கீழே வீடு கட்டினா என்ன சார் பண்ணுறது? அந்த நாள் கவர்மெண்ட் இங்கே பார்த்து விட்டாங்க. எந்த இடத்துல போவாங்க காசுக்கு இல்லாத வந்தாலும் கூலி வேலைக்கு போகிறாங்க. கீழே கூலி வேலை செஞ்சு எவ்வளோ செஞ்சு நாங்கள் கீழே செய்ய முடியும் செல்பாகலாம் முடியாத. அதனால வந்து நான் மலை மக்கள் சொல்லி மலை மாதிரி தான் இருக்கிறோம். எங்களுக்கு மலைவாழ் மக்களுக்கு வந்து எங்களுக்கு முன்னேற்றி விட்டா உங்களுக்கு எவ்வளோ புண்ணியம்ப்பா. ஏஜ் ஆற முடியாத நான் ஆட்சியர் தானுக்குன்னா முதுமால் போனால் 3 கிலோஸ் தான் தர முடியுது. தூக்கி நேர முடியல. எங்கள் ஊர்ல எதுனா ஒரு ரேஷன் கார்டு போட்டாங்கன்னா எனக்கு நல்ல புண்ணியம் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும். இதுக்கே கொண்டு போறீங்க? தண்ணி எடுத்துட்டு போறது பதில் கஞ்சி எடுத்துட்டு வரீங்க. கஞ்சி ஏற முடியாத பசிக்கு. நீங்களும் கேன்ல வச்சிருக்கீங்களா? அது ஏன் எல்லாருமே அது வச்சிருக்கீங்க? சாப்பிட்றதுக்கு தான். போயிட்டு வரப்ப பசி தான் எடுக்குது இல்லை, அப்பப்போ கொஞ்சம் குடிச்சிட்டு இந்த ஏறி வர்றதுக்கு தான் இது பண்ணிக்கிறேன். தண்ணி குடிச்சா ஏற முடியாது. அதனால கஞ்சி இருந்தால் கொஞ்சம் குடிச்சாக்க கொஞ்சம் பசி அடங்க சொன்னா ஏறி போகலாம். இது எவ்வளவு காலமா இந்த மாதிரி பையன் வந்துருக்கீங்க? நல்லா ஆயிப்போச்சு. 3 வருஷம் 3 தலைமுறைக்கு ஆகும் நான் இருக்கிறேன். ஸோ இதுதான் அந்த டேஞ்சரான பள்ளத்தாக்கு. ஸோ இந்த பள்ளத்தாக்கு இங்கே மட்டும் இல்லை, இந்த ரோடு ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. இப்போ நீங்கள் இறக்கத்தில் வந்தாலும் பள்ளத்தாக்கு இருக்கும், இந்த மாதிரி கட்டிங்லேயும் பள்ளத்தாக்கு இருக்கும். இதில் வண்டி ஓட்டிகிட்டு வரப்போ ஸ்கிட் ஆகும். கொஞ்சம் மிஸ் ஆனால் நம்ம இந்த பள்ளத்தில் உள்ள வேண்டிய சூழல் வரும். அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரான ஆபத்தான பயணத்தை தான் இந்த மக்கள் பண்ணிட்டுருக்குறாங்க. இந்த மாதிரி தான் போகிறாங்க மக்கள். எங்கே போயிட்டு வரீங்க? என்ன வாங்கிட்டு வரீங்கண்ணா? மளிகை பொருட்களெல்லாம் ஒரே வழிதான். உங்களால் மட்டும் எப்படின்னா சர்வ சாதாரணமாக ஓட்ட முடியுது பைக்கு? ஓட்டி அது பழக்கம். உண்மையை சொல்ல போனால் என்னால் முடியல. நான் வந்து 2 பாட்டில் தண்ணி கொண்டு வந்திருந்தேன். அந்த 2 பாட்டில் தண்ணியுமே தீர்ந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 இடத்துக்கு மேலே நின்றுட்டு தான் அங்கே வரேன். நீங்கள் எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? நான் 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்கேன். இந்த வழியில போறதுனாலே ரொம்ப பிரச்சனை. கால் கையெல்லாம் வீங்கிக்குது நடக்கணும்னாலே. அப்படி ஒரு டைம் நாங்கள் 4:30 வர்றாங்க ஸ்கூலு. இங்கே வரத்துனா நைட்டு 10 மணி இந்த மாதிரி கூட ஆயிடுது. பசங்க எல்லாரும் ஒத்தின்னு தான் வரணும். இந்த மாதிரி இங்கேருந்து போகிறதுனாலே 10-11 ஆயிடுது. மதியம் தான் கிளாஸ் அட்டன் பண்ண முடியுது எங்களால். ஆப்சன்ட் போட்டுறாங்க காலையிலே. வந்து எப்படி ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ தூரம் நடந்து தான் போகணும். இப்போ உங்களை மாதிரி எத்தனை பசங்க இந்த மாதிரி நின்று இருப்பாங்க? எங்களை மாதிரி ஒரு 4-5 பசங்க நின்று இருப்பாங்க. ஆனால் ரோடு இருந்தால் நீங்களும் படிச்சிருக்கீங்க. ஒருவேளை என்ன ஆகிருப்பீங்க படிச்சிருந்தா நான் லா படிக்கலான்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்த பாருங்களா, பார்க்கறதுக்கே எவ்வளோ ரம்மியமாக, பார்க்கறதுக்கு ஒரு பிரமிப்பாக இருக்குது இல்லை? ஆனால் அந்த பிரமிப்புக்கு மத்தியிலையும் அந்த ரம்மியத்துக்கு மத்தியிலையும் நாம் ரசிக்கிற இந்த அழகுக்கு பின்னாடி தான் இந்த மலைவாழ் மக்கள் ரொம்ப சிரமம், ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு வாழ்க்கையவே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நாம் மலைக்கு மேலே ஏறி வந்த உடனே முதல்ல நம்மளை வரவேற்றது மருதவள்ளி மேடு மலை கிராம மக்களோட குலதெய்வ கோவில் தாங்க. அந்த கோயிலோட சிறப்பு என்ன, அதோட வழிபாட்டு முறைகள் என்னன்னு அந்த மலை கிராம மக்களே சொல்கிறாங்க, கேட்போம். முன்னோர்கள் வந்து செல்லியம்மா தான் நாங்கள் பாரம்பரியமாக கும்பிட்றது. இதில் வந்து எல்லாம் ஊர் ஜனம் சேர்ந்து எல்லாம் பொங்கப்பானை வச்சு அன்றைக்கி வந்து வழிபாடு நடத்துவாங்க. ஆண் வந்து இப்படி கும்பிடுவாங்க, இப்படி. அது பெண் வந்து இப்படி கும்பிடுவாங்க. தலையில் கட்டுறாங்கன்னா இது எங்கள் முன்னோர்கள் வந்து இப்படி தான் கட்டணும். அதாவது அந்த பாரம்பரியம் வந்து இப்படி தான் முன்னோர்கள் வந்து இப்படி தான் செய்யணும். இருட்டில் நாங்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டோம். ஒரு சாமி கும்பிட்றதோ ஒரு நல்ல விசேஷத்துக்கோ நாங்கள் கடை ஒரு அங்கே வந்து இந்த மாதிரி கட்டினா நாங்கள் உட்காரணும். ஒரு வழியா பல சிரமத்துக்கு மத்தியில் நாம் இப்போ வந்து நின்றுருக்கிற இடம் வந்து மருதவள்ளி மேடுன்ற ஒரு கிராமத்துக்கு வந்துட்டோம். வர வழியில் சொன்னல, நான் 2 பாட்டில் தண்ணி கொண்டு வந்தேன். ஆனால் 2 பாட்டில் தண்ணியுமே காலின்னு சொல்லிட்டு 2 பாட்டில் தண்ணியுமே காலி. இங்கே வந்த உடனே நான் முதல்ல தேடினது குடிக்கிறதுக்கு தண்ணி தான்.
இங்கே ஒரு 30-40 வீடு இருக்கும். ஒரு தனியார் தொண்டு நிறுவனம் சார்பாக ஒரு ஸ்கூலும் இங்கே ரன் பண்ணுறாங்க. இங்கே கரண்ட் இருக்குது, ஓரளவுக்கு தண்ணினா இங்கேயும் சீக்கிரம் கிடைக்காது. இல்லை எங்கேருந்து வருதுக்கா தண்ணி? அந்த போரான தண்ணிக்கு தான் அந்த போரான வச்சு இந்த குடிக்கிறதுக்கு கிணத்துலையும் இல்லை, போர்லையும் இல்லை. எவ்வளோ நேரம் வருங்க தண்ணி? தண்ணியா தண்ணின்னா ஒரு 1/2 மணி நேரம் வருது. அதான் இந்த மருதுவள்ளி மேட்டில் வந்து 2 போர் தான் இருக்குது. இங்கே ஒரு போரு, அங்கே ஒரு போரு. இந்த 2 போர் தான் இங்கே இருக்குது. ஆனால் இந்த போரில் வந்து தண்ணி இல்லையா. இது அங்கே வாட்டர் டேங்கெல்லாம் இருக்குது, அது அங்கே தெரியுதுங்களா. ஆனால் பெருசாக தண்ணி இல்லை. சுத்தமாக தண்ணி இல்லை. நாங்கள் வந்து 2 குடம் 3 குடம் கடிக்கிறதுக்குன்னு உட்காந்து வச்சுக்கிட்டு போகிறோங்க. இந்த தண்ணி தான் எங்களுக்கு குடி தண்ணி. இப்படி சேர்ந்துருங்க. அவ்வளோ இருக்காது. அதுல எங்க ஒரு 4 குடம் 5 குடம் தான் கிடைக்குது. வீட்டுக்கு 4 குடம் வரும். 4 குடம் 3 குடம். அதுக்கே சண்டை எவ்வளோ குடம் தான் வரும். இவ்வளோ கலங்களா இருக்குது, அது எப்படி குடிப்பீங்க? பனி வச்சிட்டு நல்லா தெளிவா தெளிவாயிடுது. அப்புறமா தாகத்துக்கு அப்படியே எடுத்து சாப்பிட்டுறோங்க. என்ன பண்றது? அந்த தண்ணி குடிச்சா ரொம்ப ஜுரம் வந்துடுது. பசங்களெல்லாம் அப்படியே கல்லு இரும்புதுங்க. அதை விட்டா எங்களுக்கு வேற வழி எந்த வழியே இல்லை. எங்களுக்கு எந்த தண்ணியுமே எங்கேயுமே தண்ணி இல்லை. தண்ணி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போதைக்கு அவங்க ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் கூட 2 குடம் தான் இவங்களால தண்ணி எடுக்க முடியுது. அந்த 2 குடம் தண்ணி கூட எவ்வளோ கலங்களாக இருந்துச்சுன்னு அந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. அந்த கலங்களாக இருக்கிற தண்ணி தெளிகிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி இங்கேருந்து அல்லேரிக்கு போகணும். அது வந்து ஒரு 5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வரும். அங்கே போயிட்டு தண்ணி எடுத்துன்னு வரணும். இல்லாட்டி ஏற்கனவே நான் முதல்ல சொன்னல ஒரு போர்வெல் இருக்கும், அதில் ஊற்றி எடுத்து தேங்கி நின்னதுக்கு அப்புறமா தான் அந்த குடி தண்ணியும் அதுலேருந்து அவங்க பியூராக கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு கிணறு புதுசாக வெட்டிட்டு இருக்கிறாங்க. மலைக்கு மேலே நீர்த்தேக்கங்கள், குட்டை, ஏரி, கண்மா அந்த மாதிரி நீர்த்தேக்கங்கள் எதுவும் இல்லாததுனால பெருசாக இங்கே இருக்கிற போர்வெல்லு கிணத்துல வந்து தண்ணி இல்லாத ஒரு பிரச்சனை இங்கே இருக்குது. இது வந்து ஒரு ட்ரஸ்ட்டு நடத்துகிற ஒரு சின்ன ஸ்கூலு. இதில் ஒரு 10-15 பசங்க படிக்கிறாங்க. மருதுவள்ளி கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 60 வீடு வரைக்கும் 250 பேர் வரைக்கும் இருக்குதா சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான வீடுகளில் அங்கே தூரத்தில் பார்க்குறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி கூரை நெஞ்ச வீடுங்களாக தான் இருக்குது. மேலே சிமெண்ட் சீட்டு போட்டு வீடுங்க. ஆனால் ஏதோ 1-2 வீடுங்க பார்த்தீங்களன்னா இப்போ இந்த மாதிரி புதுசாக கட்டுறாங்க. இது வந்து ஏற்கனவே கட்டியிருக்கிறாங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் கட்டம் தான் சொல்கிறாங்க. இந்த வீடு ஏன் இவ்வளோ காலம் எடுக்குதுன்னா, எல்லாமே வந்து மலைக்கு கீழேருந்து தான் வரணும். சிமெண்ட்டு, ஜல்லி, கல் எல்லாமே, செங்கல் இங்கே அறுத்துக்கிறாங்க. ஆனால் மற்ற மெட்டீரியல் கம்பி, சிமெண்ட்டு எல்லாமே எங்கள் மலைக்கு மேலே கொண்டு வரணுன்றதுனால இந்த மித வீடு கட்டுறதுன்றது வந்து ஒரு பெரிய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்குது இவங்க எல்லாருக்குமே. இப்போ இந்த கிராமத்திலிருந்து கரண்ட்டே இல்லாத ஊர்னு ஒரு ஊர் சொன்னல, அந்த ஊருக்கு தான் போகிறோம். அந்த ஊர் பேர் வந்து கூனம்பட்டி, கரப்பனக்கொல்லின்னு 2 வில்லேஜ் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இங்கேருந்து கூனம்பட்டிக்கு தான் போக முடியுன்றாங்க. மருதுவள்ளி மேட்டிலிருந்து கூனம்பட்டி போகிறதுக்கே ஒரு 7 கிலோமீட்டர் வந்துருன்றாங்க. அங்கேயுமே ரோடு கிடையாது. ஸோ முதல்ல அந்த ஊரை போயிட்டு பார்த்துருவோம்.
நாம் அந்த மருதுவள்ளி மேட்லேருந்து கிளம்புறப்போ டைம் ஒரு 4:45 4:30 இருக்கும். இப்போ தோராயமாக ஒரு 5:30 மணி ஆகுது. 5:30 மணி ஆகிறதுக்குள்ளே நம்ம ஒரு வழியாக இருட்டுறதுக்குள்ளே நம்ம பார்க்க வந்தோம் இல்லையா, கரண்ட்டே இல்லாத ஊர், அந்த ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம். அங்கங்கே பேட்ச் பேட்சா ஒரு 30 வீடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இவங்களுக்கு கரண்ட்டே கிடையாது. அப்புறம் வனத்துறை சார்பாக இவங்களுக்கு வந்து சோலார் லைட்டு அது மட்டும் தான் இங்கே போட்டு வச்சுருக்குறாங்க. அதை தாண்டி பெருசாக இவங்களுக்கு கரண்ட்டுன்னு எதுவும் கிடையாது. எவ்வளோ வருஷமா அங்கே இருக்கிறீங்க? ஆண்டுக்கு எங்க மாமியார் ஆண்டுலேருந்து கேறேன் நான். அவங்க காலமாகி போனேன், நான் காலமாக போகிறேன். என்ன பண்ணுறது, எதுவும் இல்லை பசங்களுக்கு. நெருப்பு போட்டாராம், பூச்சி கடிச்சான் மேல, பொட்டு கடிச்சான் மேல. இன்னும் என்ன பண்றது, ஒண்ணுமே பண்ண முடியலன்னு தான் சொல்றேன். அடுப்பு நெருப்பு வேறு தான், எதுவும் கிடையாது. இப்போ கரண்ட் இல்லாதப்போ எப்படி சமாளிக்கணும்? இருட்டா இருக்கும். இருட்டானாக்கா விளக்கு வெளிச்சம் தான், விளக்கே கொஞ்சம் டார்ச் வச்சிருக்கோம், அதில் தான் இருக்கும் உங்கள் வெளிச்சத்தில். செல்போனு டிவி இதெல்லாம் அதனால் செல்போனுக்கு சார்ஜ் ஒன்றா கீழே தான் பயன்படுத்தலாம். வந்துருங்களா 9 மணிக்கெல்லாம் ஒரு கீழே போனாக்கா நடப்பாதான் நடந்ததான் வருங்க. அப்படியே டூலூர் வச்சுன்னா டூலூர் வருங்க, நடப்பாத வருங்க, நடப்பாத தான் வந்தாகணும். டார்ச் ஏதாச்சும் நான் எந்த நேரம் மலையெல்லாம் 20 வீடு இருக்கு, 20 குடும்பம் இங்கே வாழ்ந்து வரோங்க. கரண்ட்டுன்றது எவ்வளோ காலமாக இங்கே இல்லாமல் இருக்கு? 50-60 வருஷமா இங்கே கரண்ட் இந்த வெளிச்சம்னா என்னென்னு தெரியாது. இங்கே 6 மணி 6:30 ஆச்சுன்னா எல்லாம் சாப்பிட்டு கீப்பிட்டு எல்லாம் படுத்துருங்க. கவர்மெண்ட் சொன்னீங்களா கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு எதனா ஸ்டெப் எடுத்துருக்காங்களா? இல்லை, இதுக்கு முன்னாடியெல்லாம் எதுவும் சொல்ல. இப்போ கலெக்டர் மேடம் வந்தாங்க மேலே, அவங்க கையில் சொன்னபோது தான் அது முயற்சி பண்ணுறோம், நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 6வது தான் 6th தான் படித்தேன், அதுக்கப்புறம் நின்றுட்டேன். இங்கே அது நான் படிக்கும்போது இங்கே வழியே இல்லை, ரோடு வசதியே இல்லை, கீழே போகிறதுக்கும் இல்லை படிக்கிறதுக்கும் ரொம்ப சிரமமாச்சு, அதனால நின்றுட்டேன். இங்கே ஒரு 5 வருஷமாக தான் ரோடு வருது. இதுக்கு முன்னாடி ரோடு வசதி இல்லை, எதுவுமே இல்லை. இருட்டிச்சானா எங்கள் ஊர் இருக்கிற மாதிரியே தெரியாது, நார்மலாக வெறும் காடு மட்டும்தான் தெரியும், ஊர் இருக்கிற மாதிரியே தெரியாது. இதுதான் நம்ம வீடு. 6 மணி 6:30 ஆயிடுச்சானா சாப்பிட்டு கிப்பிட்டு எல்லாம் படுத்தணும். சாப்பாடெல்லாம் சீக்கிரமாக செஞ்சுருவீங்களா? சாப்பாடெல்லாம் டைமாக செஞ்சுருவாங்க வெளிச்சு தெரியும். ஆமாம், அது சாப்பாடு செஞ்சு இப்போ 5:30 மணிக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டாங்க, அதனால சூடு அப்படியே தணல் இருக்குது. அப்படியே இப்போ நைட்டில் இங்கே வெளிச்சம் போட்டால் தான் நம்மளுக்கு பயம் வராது. இவர் இங்கே வந்த அப்புறம் ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொன்னார். அது என்னன்னா, இங்கே வந்து குள்ளர்கள் வாழ்ந்த குகை இருக்குது, அதை காட்டுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு தான் சார் அவங்க வாழ்ந்தது குகை. இங்கே வந்து பாருங்கள் சார், இந்த மாதிரி தான் சார் வீடு மாதிரி தான் சார் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம். இது எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி தான் சாசிக்கிச்சு அப்படியே எல்லாம். இதுதான் சார் வாசி வீடு இருக்குப்பா சார், ரவுண்டாக இருக்குல்ல, இதுதான் சார். இந்த குள்ளர்கள் குகை இந்த இடத்த வந்து இவ்வளோ வெளிச்சத்தில் தான் காட்ட முடியுது. இதே தான் இந்த செல்லு தான் வச்சு வச்சுட்டு நைட்டெல்லாம் ஒரு வாட்டி போட்டோம்னா ஒரு வாரமாலும் வராது, 2 நாள் 3 நாள் யூஸ் ஆகும். அந்த செல்லு தான், அதே பேட்டை தான் எங்களுக்கு ஈஸியாக வச்சுக்கணும்னா யூஸ் பண்ணு. இது நைட்டில் என்ன பண்ணுவீங்க? ஆட்டோமேட்டிக் என்ஜின் இருக்கும், கரண்ட் வெளிச்சம் வெளிச்சமே இருக்கும். இந்த எவ்வளோ வெளிச்சம் அடிச்சுன்னு இருக்கும் வீட்டில் உள்ள சாப்பிடும் போது எல்லாமே இதுதான் யூஸ் பண்ணிக்கிறோம்.
இங்கே எங்கள் ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அதனால தான் எங்கள் ஊர் விட்டு போக முடியல நாங்கள். நல்ல இயற்கையான காற்று, நல்ல மலை பகுதியால் எந்த பக்கம் போய் பார்த்தா நம்ம சிட்டிக்கு மொத்தமாக தெரியும். அது இது ஹைட்டு, அதனால எங்கள் ஊர் விட்டு போக முடியல. அப்போலேருந்து இது பாட்டுங்காலத்துலேருந்து இருந்துட்டு இங்கேவா எல்லாம் பாம்பு வருது, பூச்சி வருது. 4-5 மணிக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சுட்டு 6 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்குள்ளே கதை சாச்சின்னு இப்போ அவ்வளோதான். உலகத்துலேயே எங்கள் ஊர் தான் எனக்கு பெஸ்ட்டு. இந்த கூனம்பட்டியில் அந்த மக்கள் பேசுனதை வந்து கேட்டிருப்பீங்க. இங்கே நம்மளை சுற்றி பாருங்களா, கும் இருட்டு. அந்த இளைஞர் சொன்னார்ல, இந்த ஊர் இருக்குதுன்றதே வெளியில் தெரியாது. அத்தி பூத்தார் போல், நம்பிக்கை ஒளி போல் 2 வனத்துறை போட்ட ஒரு 2 விளக்கு மட்டும் இங்கே இருக்குது. இந்த இடத்துல எப்படி வாழ்கிறாங்க, இவங்க எப்படி வாழ்க்கை நடத்தாங்கன்றது உண்மையிலே முதல் முறையாக பார்த்த நமக்கு ஆச்சரியம்தான். அந்த விளக்கில் படிக்கிறாங்க, விளக்கில் சமைக்கிறாங்க. அந்த அக்காங்க சொன்னாங்க, சாயந்தரத்துக்குள்ளே எல்லாத்தையும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 7-8க்கு எல்லாமே வந்து செட்டில் ஆகிடும்னு சொல்லிட்டு. இப்போ நாம் வந்து இந்த கிராமத்தில் தான் தங்குற மாதிரி திட்டமிட்டிருந்தோம். ஆனால் இங்கே அந்த மக்கள் சொன்னாங்க, அந்த போதிய அளவுக்கு வசதி இல்லை, போதிய அளவுக்கு தங்க முடியாதுன்றதுனால இப்போ நம்ம திரும்பவும் கூனம்பட்டியிலிருந்து அல்லேரியை தாண்டி மருதவள்ளி மேடு ஒரு 8 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி திரும்ப அந்த ஊரில் தான் நம்ம போயிட்டு தங்க போகிறோம். வேலூர் வரைக்கும் கீழே இருக்கிறது அந்த அத்தியூர், ஊசூர், அது எல்லாமே. இப்போ அங்கே முனையில் வீடியோட நடுவில் கோல்டு கலரில் தெரியுது பாருங்கள், அதுதான் நான் சொன்ன கோல்டன் டெம்பிள். இது தெரியுதுங்களா, வட்டத்தில் குட்டியாக, அதுதான் ஸ்ரீபுரம் தங்க கோவில். நாளைக்கு காலையில் விடிஞ்சு இங்கிருந்து திரும்ப நம்ம வேலூருக்கு ரிட்டர்ன் போக போகிறோம். இது வந்து சாதாரண பயணம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு என்னால் முடியல. ஏன்னா இது ரொம்ப சவாலான பயணம் தான். ஆனால் இந்த சவாலான பயணத்தை தான் இங்கே இருக்கிற மக்கள் தினம் ரொம்ப நார்மலாக கடந்து போயிட்டே இருக்கிறாங்க. நீ காலையில் 5 மணிலேருந்து அந்த கிணத்தாண்டியை பெற்றுட்டாருங்க. சரி ஏன் விடிய காலை வராங்கன்னு கேட்டால், நைட்டெல்லாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்று வந்து கொஞ்சம் தேங்கி இருக்கும். காலையில் சீக்கிரமாக வந்தால் தான் ஒரு 2 குடம் 1 குடம் அந்த மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்றதுனால 5 மணிலேருந்தே வந்து தண்ணி எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே வந்ததுலேருந்து நான் 2 விஷயம் கற்றுக்கினேன். ஒன்று, நம்ம காசை தான் சிறுகு சேர்த்து பார்த்துருப்போம், ஆனால் இங்கே தண்ணியவே அப்படி தான் சிறுகு சேர்த்துக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எப்படின்னு தெரியல. இதுக்கப்புறம் நாமளும் தண்ணியை வந்து ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்தணுன்றத இது மூலிமா ரொம்ப உணர முடிஞ்சுது இந்த ஒரே ஒரு நாளில். இன்னொன்று, இவங்களோட வாழ்க்கை சூழலை பார்த்துட்டு மனிதர்கள் இப்படி இருப்பாங்களா, இப்படி இந்த சூழலையும் அன்பு செலுத்துவாங்களா அப்படின்றத இவங்கள ஒரு நாளில் நம்மளை கவனிச்சு வச்சுட்டு நம்மளை பாதுகாப்பாக கூப்பிட்டு போகிறத வச்சுட்டு வந்து பார்க்க முடிஞ்சுது. கூடி சீக்கிரம் இவங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறணும்னு நானும் நினைக்கிறேன். அதுக்காக இந்த மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கிறேன். என்னங்க, ஓட்டமாக ஓடிட்டு இருக்கிற நகர வாழ்க்கைக்கு மத்தியில் இந்த மலை கிராம மக்களோட வாழ்க்கையை பார்த்தீங்கல்ல. ஆரம்பத்தில் சொன்னேன் நான் வீடியோவில், இது வந்து சுவாரஸ்யமான வீடியோவா இல்லையான்றது. இது சுவாரஸ்யமான வீடியோவா, இந்த பயணம் சாகச பயணமா இல்லையான்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் அதிசயம், ஆச்சரியம், அவஸ்தை, மகிழ்ச்சி, இயற்கை சார்ந்த இன்னும் நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்காக வந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சா. குமரவேல்.